ஹலோ எவ்ரிவன், இன்னைக்கு இந்த வீடியோ நம்ம எந்த மூவியை பற்றி பார்க்க போறோம்னா, நேற்று எந்திரன் பார்த்தோம், இன்னைக்கு 2.0 தான் பார்க்க போறோம். இன்ட்ரோ பார்த்துட்டோம். இந்த மூவி வந்துட்டு நான் இந்த லிஸ்ட்ல எடுத்து வர மெயின் காரணம் என்னன்னா, இந்திரன் வந்துட்டு நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருப்பேன், இது வந்துட்டு ஒரு பெரிய பட்ஜெட் படம் அப்படின்ற மாதிரி தான். அதே மாதிரி தான் 2.0வும் தமிழில் வந்துட்டு ஒரு பெரிய பட்ஜெட்டான மூவி. அந்த டைமில் இட்ஸ் அரௌண்ட் 2018. ஆமாம், ஒரு 2018 எடுத்தப்பட்ட ஒரு சயின்டிஃபிக் ப்ளஸ் டெக்னாலஜிக்கலாக வேற மாதிரி அந்த ரகத்தில் அந்த ஹைப்பில் எடுத்த படம் தான் 2.0. அண்ட் இந்த படம் வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு நிறைய ஹைப் செஞ்சே படம் அப்படி படம் எப்படின்ட்டு. ஆனால் படம் வந்ததுக்கப்புறம் நிறையா நெகட்டிவ் தாட்ஸ் இருந்தாலும் படம் வந்துட்டு சீரியஸாக ஒரு நல்ல கதை. நான் இப்போ தர்பார் எடுத்ததுக்கே நிறைய பேர் என்னடா தர்பாரெல்லாம் நல்ல படம் சொல்கிறான்னு நினச்சிப்பீங்க. பட் இந்த ஒரு செம்மையான கதை. பட் சில இடத்துல போட்டு விட்டதுனால படம் அதாயிடுச்சு. பேசிக்காக எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், அதை தான் இந்த லிஸ்ட்டில் பார்த்துன்னு வரோம். அண்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ஸ்டோரி. இந்த படத்தோட ஒன்லைன் சொல்லணும்னா, ஒரு பறவைக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு கொண்டிருக்கிற ஒருத்தர் அந்த பறவை வந்துட்டு எப்படியெல்லாம் அழியுது அப்படின்ட்டு தெரிஞ்சதுக்கப்புறம் அதுக்காக போராடுறதுக்கு கோர்ட்டுக்கு போறாரு, ஹைகோர்ட்டு எல்லா இடத்துக்கும் போறாரு. பட் எந்த இடத்துலையும் வந்துட்டு இந்த செல்போன் சிக்னலாக தான் இப்படி ஆகுதுன்னு தெரிஞ்சு யாரும் வந்துட்டு சப்போர்ட் பண்ண மாட்டேன்றாங்க. பட் சயின்டிஃபிக்காக இதுக்கு வந்துட்டு எந்த ப்ரூஃபும் இல்லை அப்படின்ற காரணத்தினால யாரும் வந்துட்டு கரெக்டாக அவருக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டேன்றாங்க. ஸோ அதனால அவர் அந்த இடத்துல இருந்து ஃபுல்லாக மன உளைச்சலுக்கு ஆளாகி அங்கேருந்து இறந்து போறாரு. ஒரு அந்த எந்த சிக்னல்லேருந்து எந்த டவர்லேருந்து நிறையா பறவைகள் செத்துச்சோ அதே டவரில் வந்துட்டு இவர் தூக்க மாட்டி இறந்து போகிறாரு. அண்ட் அதுக்கப்புறம் அவரோட ஆவி வந்துட்டு அந்த பேர்ட்ஸோட ஆவி எல்லாம் சேர்ந்து இவர் ஒரு ஹியூஜ் பவராக வந்துட்டு பில்ட் ஆகி அங்கே இருக்கிற எல்லா டவர்ஸையும் மொத்த ஃபோன்ஸையும் ஒரு அட்ராக்ட் பண்ணுற மாதிரி ஒரு பவர் வருது. இது சிம்பிளாக பார்க்கணுன்னா ஏதோ ஒரு பேய் கதை மாதிரி தான் இருக்கும். பட் ஈவன் இது பேய் கதை எல்லாம் கிடையாது. அந்த படத்தை பார்க்கும்போது உங்களுக்கு அந்த மாதிரி ஃபீல் ஆகும். இப்போ நான் இந்த படம் எல்லாம் திருப்பி சஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்னா, சில பேர் வந்துட்டு படம் நல்லா இல்லைன்னு தான் அந்த படத்தை பார்க்கவே போயிருக்க மாட்டாங்க. ஏன் என் ஃப்ரெண்டே வந்துட்டு 3 படத்தை வந்துட்டு நான் சஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். அரௌண்ட் அது லாக்டவுன் டைமில் சொன்னது, லாக்டவுன் டைமில் முடிஞ்சு இப்போ தான் லாஸ்ட் இயர் தான் அந்த படத்தை பார்த்துருக்கேன். அந்த மாதிரி நல்ல கதையெல்லாம் நிறைய பேர் மிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ எல்லாம் திருப்பி நான் ஒரு கேதர் அப்படின்ற மாதிரி எடுத்து போட்டுன்னு இருக்கேன். அண்ட் இந்த கவர்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது, கவர்மெண்ட் வந்துட்டு இது எப்படி ஃபேஸ் பண்ணுச்சு, கரெக்டாக ஃபேஸ் பண்ணாங்களா, எப்படி அவங்க வந்துட்டு அதுலேருந்து தப்பிச்சாங்க அப்படின்றதான் மீதி கதை. அந்த ஒரு ஹியூஜ் பவராக இருக்கிறது வந்துட்டு எந்த மாதிரியெல்லாம் அட்ராக்ட் பண்ணுறது மொபைல்ஸை, அந்த மொபைல்ஸை அட்ராக்ட் பண்ணி அதை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் கதையை எடுத்துன்னு போயிருப்பாங்க. அண்ட் இந்த ஹியூஜ் பவரை வந்துட்டு அழிக்கிறதுக்கு ஒரு பவர் தேவை, கவர்மெண்ட்டுக்கு ஒரு அன்அஃபிஷியலான ஒரு சில உதவிகள் எல்லாம் தேவை அப்படின்ட்டு யோசிக்கும் போது தான் நம்ம டாக்டர் வசீகரன் வந்துட்டு அந்த இடத்துக்கு வர்றாரு. டாக்டர் வசீகரன் வந்ததுக்கப்புறம் அவர் அங்கேருந்து நம்ம சிட்டியை வந்துட்டு திருப்பி எடுத்துன்னு வரலாம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சில சஜஷன்ஸ் எல்லாம் கேட்டு அந்த கவர்மெண்ட் கிட்ட வந்து பர்மிஷன் வாங்கி சிட்டியை கொண்டு வராங்க. சிட்டியை கொண்டு வந்ததுக்கப்புறம் சிட்டியை நொறுக்கி பீஸாக பண்ணி தூக்கி எறிஞ்சதுக்கப்புறம் சிட்டி 2.0 அப்படின்ட்டு ஒரு புதுசாக அந்த நம்ம லாஸ்ட் சீரீஸில் பார்த்த மாதிரி சிட்டி 2.0 ஒரு அப்கிரேட்டட் வெர்ஷன் வருது. அண்ட் அது வந்துட்டு அழிக்குதா இல்லையா அப்படின்ற மாதிரி கதையை எடுத்துன்னு போயிருப்பாங்க. அண்ட் ஓவராலாக படம் வந்துட்டு பார்க்கணுன்னா செம்ம வர்த்தான படம், ஆப்வியஸாக பார்க்கலாம். 3Dயில் பார்க்கறதுக்கு படம் வந்துட்டு அந்த லெவலில் இருக்கும். அண்ட் இது வந்துட்டு நான் 3Dயிலும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறையா மேக்கிங் வைஸ் ஆகட்டும், என்டர்டெயின்மெண்ட் ஆகட்டும், இந்த படத்தை வந்துட்டு ஒரு தரமாக பண்ணியிருப்பாங்க அந்த டைமில். பட் ஈவன் தோ ஸ்டோரி லைன் நல்லா இருந்தாலும் சில பல காரணத்தினால வந்துட்டு படம் வந்துட்டு மொக்க அப்படி இப்படின்னு நல்லா சொல்லுவாங்க. பட் அதெல்லாம் எதுவும் இல்லை. நீங்கள் ஒன்ஸ் படத்தை பார்க்கலாம், ஆறாமல் ஒன்ஸ் இல்லை வைஸே பார்க்கலாம். படம் அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ தட்ஸ் த வீடியோ. அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஃபன்கி. பாய்.